ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுவை வீடு. ஸோ இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் டு நைட் ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படின்றத நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லா பாத்திரத்தையுமே வந்துட்டு கழுவினதை எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்குள்ள டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டோன்ட் கம்பேர் யுவர் லைஃப் வித் அதர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு மற்றவங்க லைஃபோட நம்ம வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் தான் வந்துட்டு வேஸ்ட் ஆஃப் டைம் ஆகும். ஸோ அவங்கக்கிட்ட அந்த பொருள் இருக்குது, நம்மக்கிட்ட ஏன் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ கம்பேரிஷன் தான் வந்துட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் எனிமி அப்படின்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் ராகியும் குதிரைவாலி அரிசியும் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது 2யுமே வந்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2யுமே அரைச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, இதில் வந்துட்டு நிறையா டிஷ்ஷஸ் பண்ணலாம். ரொட்டி, சப்பாத்தி அது மாதிரி பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், எங்கள் மாமியார்கிட்ட கொடுத்தா அரைச்சிட்டு வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து கருப்பு உளுந்து வந்து வீட்டிலேயே அரைச்சது. ஸோ இதில் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நல்லா அரைச்சிருக்கோம். ஸோ இது வந்துட்டு கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொழுக்கட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இது வந்துட்டு லேடீஸ்க்கும் சரி, ஜென்ட்ஸ்க்கும் சரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ முக்கியமாக வந்துட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு லேடீஸ்க்கு கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்த பீரியட்ஸ் டைமில் இருக்கிற கிராம்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்துட்டு நான் வந்துட்டு கஞ்சியாக செஞ்சு குடிக்கலாம். ஸோ பட் நான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு கொழுக்கட்டையாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ பாருங்கள், நான் வந்துட்டு ஆளுக்கு 2 2 அப்படின்னு கணக்கு பண்ணி ஸோ மொத்தமாகவே ஒரு 10 கொழுக்கட்டை கிட்ட தான் நான் வச்சுருப்பேன். ஸோ வந்துட்டு இதை அவிச்சு கொடுத்தோம் அப்படின்னா அன்றைக்கி என் பையன் வந்துட்டு ரொம்பவே நல்லாவே சாப்பிட்டான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போல். ஸோ அப்படியே சைட் பை சைடு வந்துட்டு பால் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ச்சிட்டு இருக்கேன். ஸோ என் பையன் வந்துட்டு எந்திரிச்சான். என் பையனுக்கு வந்துட்டு பாலும் எங்கள் அத்தைக்கு வந்துட்டு டீ போட்டுருவேன். ஸோ நான் வந்துட்டு இப்போது பிளாக் காஃபி தான் ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கிறேன். ஸோ பாருங்கள், என் பையன் எந்திரிச்சிட்டான். ஸோ அவனை வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்அப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவன் எந்திரிச்சோனையுமே வந்துட்டு பெட்டெல்லாம் கொஞ்சம் கலந்துருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு பாலை அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு வந்துட்டு ஸோ அதை வந்துட்டு அப்படியே சைட் பை சைடு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ பெட்டெல்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொசுபத்தி போட்டுட்டு கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு கதவை சாத்திட்டோம் அப்படின்னா கொசு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே கொசு ரொம்பவே கடிக்குது. ஸோ அதனால் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸு. ஸோ இதையே வந்துட்டு ஷேர் பண்ணி நாங்கள் எல்லாருமே சாப்பிட்ருவோம். ஸோ அப்படியே சைட் பை சைடு மடித்து வச்சுருந்த துணியையும் எடுத்துகிட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே எல்லா துணியுமே எடுத்து அந்தந்த ப்ளேஸில் வந்துட்டு ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ ஈவினிங் 6:30க்கு விளக்கு போட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பெரிய வேலை இவனுக்கு ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்குறது தான். ஸோ இது ஒரு 1/2 அன் ஹவர் உட்காந்தோம் அப்படின்னா ஹோம்ஒர்க் எழுதிடுவான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நைட்டு சட்னி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன சட்னி செய்ய போகிறேன் அப்படின்றத பாருங்கள். ஸோ கொஞ்சோண்டு புளி சேர்த்துருக்கேன். ஸோ அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு ஒரு கப்பு ஃபுல்லாக வந்துட்டு பூண்டு சேர்த்துருக்கேன். ஸோ இந்த பூண்டு வந்துட்டு நல்லா வதங்கணும். ஸோ அதனால நல்லா வதங்கட்டும்ன்ட்டு கிளறி விட்டுக்கோங்க. ஸோ அதோட வந்துட்டு நீங்கள் காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல. நான் வந்துட்டு காஷ்மீரி சில்லி தான் இப்போ போட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கருவேப்பிலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு காஷ்மீரி சில்லி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஷ்மீரி சில்லியும் போட்டுடணும்.
ஸோ காஷ்மீரி சில்லி போட்டுட்டு நல்லா வந்துட்டு வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்துட்டு ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த பூண்டோட வாசனை இல்லாமல் சட்னி வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்துட்டு இப்போது காஷ்மீரி சில்லி தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா காரத்தை எடுத்துக்கோங்க. ஸோ எங்கள் வீட்டில் காரம் வந்துட்டு அவ்வளோவா இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு நான் காஷ்மீரி சில்லி தான் எடுத்திருக்கேன். ஸோ இதோட கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் கடைசியாக சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு நல்லா வதங்கட்டும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை தாளிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. பை பை.